ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் டோரேமான். ஸோ டோரேமான் அப்படின்ற கார்ட்டூன் வந்து சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நானும் வந்து டோரேமானை ரொம்பவே பார்ப்பேன். அதுலேயும் அப்போ ஒரு பாட்டு நம்ம கேட்டிருப்போம், வளர்ந்தால் அனைத்தும் மறந்திடுமே வளர்ந்தால் அனைத்தும் மறந்திடுமே, நானோ இதனை மறவேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும்போது நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதை கேட்கும்போது அழுக தான் வருது. ஏன்னா நம்ம வந்து வளர வளர அந்த ஷோ மறந்துட்டு வரோம். பார்த்தீங்களா, அடல்ட்ஸ் நம்மள சொல்கிறேன், என்ன சொல்கிறேன். ஸோ வளர வளர அந்த ஷோவை பார்க்காம விடுறோம்ல, அதுதான் அவனுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க, வளர்ந்தால் அனைத்தும் மறந்துடுமேன்ட்டு. நேற்று நான் டோரேமான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்காகவே நான் டோரேமான் எபிசோட் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமேன்னு வந்திருக்கேன். ஓகே, ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து டோரேமான் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோரேமானோட கேரக்டருக்கு போயிடலாம். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க டோரேமான் வந்து ப்ளூ கலர், அவருக்கு வந்து காதே இருக்காது, ஆனால் பூனைன்றாங்க அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். ப்ளூ கலரில் எங்கடா பூனை இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணலாம். ஆக்சுவலி டோரேமான் வந்து ஒரு ரோபோட்டு. அதுவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லாம் கிடையாது. ஆரம்பத்தில் வந்து டோரேமான் எல்லோ கலரில் தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 2 காதும் இருக்கும். என்னடா சொல்கிற, டோரேமான் எல்லோ கலரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். டோரேமான் ஒரு எல்லோ கலர் ரோபோட் வித் 2 காது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் நல்லா தெரியும் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக டோரேமானை பார்க்குறவங்களுக்கு. டோரேமானுக்கு எலினாலே பயம். நீங்கள் வந்து இங்கே யோசிச்சு பார்த்துக்கணும், ஒரு பூனைக்கு எப்படி எலி பார்த்து பயம் வரும்? ஒரு பூனை வந்து பார்த்தீங்கன்னா எலியை பார்த்தா வேட்டையாட தான் தோணும். ஸோ எதுக்கு வந்து டோரேமானுக்கு எலியை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோரேமான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கார் பார்த்தீங்களா. அதாவது ஃபேக்ட்ரி மீன்ஸ் அவர் வந்து 21ஆம் நூற்றாண்டில் தான் அந்த ரோபோட் உருவாக்கப்பட்டது. அங்கே வந்து டைம் ட்ராவல் ஆகி நோபிட்டா கிட்ட வந்திருக்கு அந்த ரோபோட்டு. ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் வந்து டோரேமானை தயாரித்ததுக்கப்புறம் ஒரு எலி வந்து என்ன பண்ணுது, டோரேமான் காதை கடிச்சிருது. ஸோ டோரேமான் காதை வந்து பாதி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயிடும். அதுக்கப்புறம் டோரேமான் வந்து பயந்துருவான். ஸோ அப்படியே உறைஞ்சி போயிடுவான் பயத்தில். அப்போ அவன் உறைஞ்சி போகும்போது அவன் பாடி கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து எல்லோலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளூவாக மாறிடுச்சான். ஸோ இதுதான் வந்து ரியல் கான்செப்ட். இது ஃபேன் தியரியில் ரியலாகவே டோரேமானில் அந்த கிரியேட்டரே இப்படி தான் வந்து யோசிச்சிருக்காங்க. ப்ளூவாக மாறிடுமா. அது மட்டும் இல்லாமல் அவன் காதை வந்து எலி கடிச்சிருச்சுல, டோரேமான் காதை. அது பார்க்க அசிங்கமாக இருந்துச்சான். பாதி கடிச்சு பாதி அப்படியே இருந்திருக்கு. ஸோ டோரேமான் வந்து எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப இது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த 2 காதையும் கட் பண்ணி விட்றாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து டோரேமான் ப்ளூவாக அந்த பயத்தில் ப்ளூ ஆகிட்டாரு. 2 காது எடுத்தோடனே அப்படியே மொட்டையாகிடுறாரு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டோரேமான் ஃபார்ம் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் டோரேமானுக்கு எலினா அதனால தான் பயம் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து டோரேமான் ஓகே 21ஆம் நூற்றாண்டில் உருவாக்குறாங்க. அவர் எப்படி நோபிட்டா கிட்ட வந்தார், அவருக்கும் நோபிட்டாவுக்கு என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நம்ம வந்து டோரேமான் ஸ்டோரி உள்ள டெப்த்துக்குள்ளே போக போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோபிட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக படிக்காமல், சோம்பேறி, எதுவுமே வேலை செய்யாமல், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிற ஆள் தான் நம்ம நோபிட்டா. ஓகேவா? ஸோ என்ன இருக்குது, நோபிட்டாக்கு அடுத்த ஜென்ரேஷன், அதாவது நோபிட்டா குழந்தை பிறந்து, அதுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு பார்த்தீங்களா. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் பிறக்குது. ஸோ 21ஆம் நூற்றாண்டில் பிறக்குது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்ஸ்லாம் உருவாக்குறாங்க. அப்போ வந்து அவன் ரொம்பவும் வந்து மக்கா இருக்கும், எல்லாருமே இந்த உலகத்தில் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, நம்ம தான் இருக்கிறதுலே ரொம்ப வந்து யோசிக்க தெரியாதவங்களாக இருக்கும் அப்படின்னு வந்து அவனுக்கு ஃபீல் ஆகுது. அப்புறமா தான் அவனுக்கு தோணுது, நம்ம தாத்தா சரியாக படிக்காதனால தான் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நோபிட்டாவோட பேரனுக்கு தோணுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், 21ஆம் நூற்றாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஒரு ரோபோட்டை வந்து, நீ வந்து எங்கள் தாத்தா கிட்டே போ, அதாவது ரோபோட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு நீ எங்கள் தாத்தா நோபிட்டா வீட்டுக்கு போயிட்டு அவன் சின்ன வயசுலேருந்து என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாரோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் நூற்றாண்டுலேருந்து டைம் ட்ராவல் பண்ணி நோபிட்டா வீட்டுக்கு டோரேமானை அனுப்புகிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டோரேமான் நோபிட்டாவை மீட் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்கல ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நோபிட்டா டோரேமானை மீட் பண்ணும்போது நோபிட்டா பயந்து போயிடுறான். ஏன்னா ஒரு திடீர்னு ரோபோட்டு ப்ளூ கலரில் எப்படி வந்து ஜெய்ஜாண்டிக்காக இருந்தால் யாரும் பயப்பட மாட்டாங்க. ஸோ நோபிட்டா வந்து பயப்படுறாரு. இங்கேருந்து போன்னு சொல்ல டோரேமான் சொல்கிறாரு, ஏய் சொல்கிறது கேளு, இப்போ நீ வெளியே போகாத, வெளியே போனால் அவனுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு வந்து டோரேமான் சொல்கிறாங்க.
அதை மீறியும் வந்து நீ யார் எனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சுசுகா வீட்டுக்கு போகிற வழியில் உண்மையிலே ஒரு வண்டி நோபிட்டா வெடிக்க வரும். அப்போ பேம்பு காப்டர் வச்சு நோபிட்டா வந்து டோரேமான் காப்பாற்றுறாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் இவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னு மட்டும் இல்லாமல் டோரேமான் அப்போ தான் நிறைய டிவைஸ்லாம் வந்து நோபிட்டாட்ட காமிக்க டோரேமானுக்கும் நோபிட்டாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நோபிட்டா வந்து சுசுகா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அந்த மாதிரி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோன்னே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக வராங்க. அப்புறம் வந்து நோபிட்டா அம்மா அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ அவங்க ஒரு ஃபேமிலியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து டோரேமான் ஸ்டோரி. பட் இப்படி தான் வந்து டோரேமான் நோபிட்டாவும் மீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து டோரேமான் எண்டு ஸ்டோரி என்ன ப்ரோ, இது நல்லா இருக்குது, இப்போ நோபிட்டாக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் டோரேமான் ஹெல்ப் பண்ணுறாரு, ஸோ இந்த மாதிரி போகுது, ஓகே. பட் டோரேமானோட லாஸ்ட் எபிசோடு என்ன, அதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 உருட்டு கதை வந்து சுற்றிட்டு இருக்கு. ஒன்று வந்து டோரேமான் செத்துருவார், டோரேமான் வந்து நோபிட்டா விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு வந்து ஃபேன் தேரி. அந்த ரெண்டுமே ஃபேன் தேரி. பட் இது வரைக்குமே டோரேமான் லாஸ்ட் எபிசோட் அப்படின்னு ஒன்று எடுக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ டோரேமான் லாஸ்ட் எபிசோடில் இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. நம்ம வேணால் 2 ஃபேன் தியரிஸ் இருக்குது, அந்த 2 ஃபேன் தியரிஸையும் பார்க்கலாம். ஸோ நல்லா தான் இருக்கும் ரெண்டுமே. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேன் தியரி என்ன அப்படின்னா வந்துட்டு டோரேமான் வந்து நான் உன்னை விட்டுட்டு போகிறேன், இதுக்கப்புறம் நீ தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே டோரேமான் வந்து நோபிட்டா விட்டுட்டு போயிடுவாராம். ஓகேவா? ஆனால் இது வந்து டோட்டலாக ஃபேக்கு. ஏன்னா ஸ்டாண்ட் பை மீ டோரேமான் அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அதில் நோபிட்டாக்கு மேரேஜ் ஆகிற வரைக்குமே டோரேமான் கூட தான் இருப்பார். ஸோ இது வந்து ஃபேக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டோரியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு டோரேமானோட பேட்டரி வந்து வீக் ஆகிடும், அந்த பேட்டரி வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாமல் ஆகிடுமா. ஓகேவா? அதனால் வந்து டோரேமான் செத்துருவாராம். ஸோ நோபிட்டா என்ன பண்ணுவான்னா கஷ்டப்பட்டு படித்து அந்த பேட்ரி, அந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு உருவாக்கி டோரேமானுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவானா. ஏன்னா 21ஆம் நூற்றாண்டிலே அந்த பேட்டரி கிடைக்காதான். ஓகேவா? அதனால் வந்து டோரேமானோட தங்கச்சியாலேயே ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடும். நீங்கள் பார்த்துக்கலாம், டோரேமானோட தங்கச்சி எல்லோ கலரில் இருக்கும். ஓகேவா? திரும்ப சொல்கிறேன், ஏன்னா டோரேமானோ எல்லோ, அவன் ப்ளூவாக மாறிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நோபிட்டா நல்லா படித்து அந்த பேட்டரியை உருவாக்கி டோரேமானை மறுபடியும் உயிருக்கு கொண்டு வரான். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டோரி. ஸோ கைஸ், ஸ்டாண்ட் பை பி டோரேமான் 1, ஸ்டாண்ட் பை டோரேமான் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 படம் இருக்குது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நோபிட்டா வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நோபிட்டா வந்து ஜியானோட தங்கச்சியை தான் மேரேஜ் பண்ணுவான், சிசுகாவை மேரேஜ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு டோரேமான் எபிசோட்ஸில் வந்து நிறைய சீன்ஸ் பயங்கரமாக வரும். அவன் யாரை மேரேஜ் பண்ணுவான்ட்டு, அவன் யாரை பண்ணுவான், எப்படி மேரேஜ் ஆகும், அதெல்லாம் தெரியணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஸ்டாண்ட் பை மீ டோரேமான் 1, 2 அப்படின்னு ஒரு மூவி இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸை நான் ஃபுல்லாகவே பார்த்துட்டேன். செம்ம மூவி. அதோட வேணும்னா கேளுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு லெவலில் இருக்கும். மூவிஸில் வந்து 2 வயசு சுட்டா நான் செத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இது வந்து பின்னாடி வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குது. அது வேணும்னாலும் சொல்லுங்கள்.